உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? சார் என் பேர் கோகுல். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் குமராபாளையம் அந்த ஊர்லேருந்து வரேன். நான் இப்போ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டைப்பிஸ்ட்னு கள்ளக்குறிச்சி எடுத்திருக்கேன் சார். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார் நான் எம்காம் முடிச்சிருக்கேன் சார். எம்காம் முடிச்சிருக்கீங்க. முடிச்சு இப்போ கரண்ட்டாக டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எம்காம் முடிச்சு இந்த பிகினிங்கில் எழுதுனது தான். இது என்னோட தேர்ட் அட்டம்ப்ட். 2022 எழுதிட்டு இருக்கேன். 22 எனக்கு கிடைக்கல, 24 எனக்கு கிட்ட கிடைக்கல. இப்போ 2025 இதில் எடுத்திருக்கேன். இதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் எனக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எனக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஒரு 20 பேர் இருக்கிறப்ப எனக்கு வேகன்சி ரெட் ஆயிருச்சு. ஸோ தான் நான் திருப்பி போனேன். ஆனால் எனக்கு இந்த இயரில் செகண்ட் ஃபேஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ரொம்ப பார்டரில் இருந்தேன். சரி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு பார்டரில் இருந்தேன். சரி கரெக்டாக இங்கே வந்தோடனே பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சி இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க நீங்கள்? சார் நான் 147 கொஸ்டின் போட்டேன் சார். 147. ஓகே. தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். தமிழ் நான் இந்த டைம் அகாடமி நோட்ஸ் தான் சார். தமிழ் நிறைய இருக்கிறதால நான் வெளியில போகல. முன்ன ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் தமிழுக்கு ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு நோட்ஸ் மட்டும் போயிடுச்சு. சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட அந்த A3 புக் ஒன்று இருந்துச்சு சார். ஸோ அந்த ஒரு நோட்ஸை மட்டும் தான் நான் படிச்சேன். தமிழுக்கு கம்ப்ளீட்டா வேற எதுவுமே படிக்கல. ஆனால் தமிழ்ல நான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். 78 அவ்வளோவா போட்டேன். ஜிஎஸ்ல நான் ஜிஎஸ்ஸும் மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணதால எனக்கு 147 கிட்ட வந்துருச்சு. இல்லைன்னா எனக்கு வந்திருக்காது. ஓகே. ஜிஎஸும் மேக்ஸும் எப்படி படிக்கலாம்னு சொல்லுங்க. ஜிஎஸ் எனக்கு டாப் ஐஎஸ் அகாடமியோட கடைசியாக நான் அந்த 2 பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன் சார். ஸோ அந்த பேட்சை நான் எடுத்து படித்ததால அதுலேருந்து நோட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2022 டாப்போட வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 24 டெஸ்ட் பேட்ச் நிறைய ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்புறம் 25 டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். சுரேஷ் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். ஸோ இந்த 2 அகாடமியை வச்சு தான் நல்லா படித்து நோட்ஸ் கிடைச்சது சார். முதல் 2 முயற்சியோட தோல்வி உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தது? 2 முயற்சியோட தோல்வியோட பாடம்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் எனக்கு மன அழுத்தம் தான் அதிகமாச்சு. கிடைக்கலையே இவ்வளோ ட்ரை பண்றமே கிடைக்கலையேன்னு தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எம்காம் முடிச்சோடனே நான் நல்லாவே உட்காந்துட்டேன். இதுக்கு முன்னாடி 2 அட்டம்ப்ட்டுமே நான் காலேஜ் படிக்க எழுதிட்டு இருந்தேன். அதனால என்னால் ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ண முடியல. எனக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. ஸோ முடிஞ்சோடனே ஜூலைல இது எக்ஸாம். ஸோ ஏப்ரல்னா மே ஜூன் ஜூலை 3 மாசம் கம்ப்ளீட்டா உட்காரலான்னு சொல்லி நம்ம கவர்மெண்டோட அறிவிசல் ஆற்றல் மையம், கலைஞர் நூற்றாண்டு அறிவிசல் ஆற்றல் மையம் இருக்கு. ஸோ அங்கதான் நான் டெய்லி காலை 8 o'clock போனா நைட் 8 o'clock வரைக்கும் அங்கதான் இருப்பேன். ஸோ அங்கேயே பாத்தீங்கன்னா ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு காலையில் அங்கே நிறைய எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்கே கிடைச்சாங்க. அங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணதான். இந்த லாஸ்ட் 3 months அங்கே ப்ரிப்பேர் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடி பண்ணுவீங்களா இல்லை ஓனா படிக்கிறது? நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, தமிழரசி அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க, தினேசன் ஒரு அண்ணா இருக்காரு, பிரபாகர் இருக்காங்க, ஹரியண்ணா இருக்காரு, அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கேசவண்ணா, கங்காதரண்ணா, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே எப்போ டவுட்ஸ் என்ன கேட்டாலுமே ஒன்று சொல்லுவாங்க. தீபக் நல்லா இருக்காரு, அவரோட பயங்கரமான டாப்பர். எப்போ என்ன கேட்டாலுமே அந்த நான் கண்டென்ட் உடனே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிறதால எங்களுக்கு கிளாஸ் பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பள்ளியில் ஜிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சிங்களா இல்லை புக்ஸ்? ரொம்ப அவுட் போகல. ஸ்கூல் புக்கே நான் ரொம்ப நம்பி இல்லை. ஆவரேஜா 2த்தையுமே கலந்துதான் படிச்சேன். அவுட் சோர்ஸ்லாம் போக கிடையாது. ஓரளவுக்கு நான் மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடைச்சது, ஆன்லைன் சோர்ஸ் மெட்டீரியல் கிடைச்சது. பிளஸ் ஓனா நான் மெட்டீரியல்ஸை ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நாள்ல. நான் ஓனா மெட்டீரியல்ஸ் ரைட் பண்ணோன்னே எனக்கு நிறைய கிடைச்சது. நோட்ஸ் எந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி எடுப்பீங்க? ஒரு கண்டென்ட்னா அந்த கண்டென்ட்டுக்கான நோட்ஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதை மட்டும் நான் எழுதின நோட்ஸ் மட்டும் தான் நான் திருப்பி படித்தேன். புதுசா நான் வர நோட்ஸை வாங்கி படிக்க கிடையாது. எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் நான் எழுதிக்கிட்டேன். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைக்க என்னோட நோட்ல அந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிட்டே வந்தேன். ஸோ அதனால எனக்கு ஜிஎஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? மொபைல் டிஸ்ட்ராக்ஷனோட எனக்கு அந்த 3 மாசம் வேலை வாங்கி அவனுமே லைஃப்ல எம்காம் முடிச்சிட்டோம், வேற வழி இல்லையே, வேற வேலைக்கு என்ன போறதுன்னு அந்த 3 மாசம் எனக்கு பயங்கர ஸ்ட்ரகிளாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கோஆபரேட்டிவ் என்ன பண்றதுன்னு தெரியாம போட்டேன். பட் அந்த 3 மாசம் எனக்கு ஒரு பயங்கர ஒரு பாடத்தை கட்டி மொபைல் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், வேற வழி இல்லை. இப்போ நம்ம எவ்வளோதான் நல்லா படித்தாலுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? கம்பல்சரி நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது எனக்கு நிறையாவே இருக்கு. எப்போ கிடைக்குமா கிடைக்காதா. இப்போ கவுன்சிலிங் ஹாலில் கூட என்னன்னா காலையிலேருந்து கவுன்சிலிங்கே நடக்கல. காலைல செகண்ட் ஃபேஸ் போனாங்க, ஜேஏவே மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஜேஏவே போட்டாங்க. அப்புறம் திடீர்னு சாப்பிட போன அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பதட்டம் நேற்று ரைட்டு நான் ஊர்லேருந்து வந்ததால பயங்கர பதட்டம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. மறுபடியும் 2 மணிக்கு அனுப்பிச்சு விட்டு சாப்பாடு கேன்டீன்ல இல்லை, தம்பி தான் கிரிதான் இருந்தான், அவனை போய் வாங்கிட்டு வந்தான். ஸோ சாப்பாடுலாம் எனக்கு பயங்கரதா இருந்துச்சு. சாப்பிட்டு உள்ள அப்படியே திக்குன்னுச்சு. நான் கடைசி எனக்கு 4 வேகன்சி தான் இருந்துச்சு. நான் போறப்ப 4 வேகன்சி தான் இருந்துச்சு. எனக்கு அடுத்து 3 பேர் எடுத்துட்டாங்க. ஓகே. எப்படி சொல்றது, உங்க குடும்பத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? என் அப்பா அம்மா எல்லாருமே நல்லா சப்போர்ட் சார். அவங்க சப்போர்ட் இல்லைனால என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ நான் ஆக்சுவலா எங்க அப்பா ரிட்டையர் ஆகி ஒரு பிரைவேட் எம்ப்ளாயி, ரிட்டையர் ஆகி பென்ஷனாக இருக்கா, திருப்பி அங்கேயே பிரைவேட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
அம்மா வந்து வீட்டிலே கர்ச்சீஃப் தைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு லேட் சைல்டு தான். ஸோ அதனால பேரண்ட்ஸை கேரி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அந்த மைண்ட் செட் வர வர என்னால் பெருசா எதுவுமே கான்டாக்ட் பண்ணவே முடியல சார். ஓகே. இப்போ உங்களுடைய ஒன் டே ஸ்டடி பிளான் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஒன் டே ஸ்டடி பிளான் காலேஜ் போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்னன்னா, கரெக்டாக நான் யூஜி படிக்கிறப்ப காலேஜ் போவேன். மதியம் 4 மணிக்கு வர்றப்ப ஈரோட்டில் தான் படித்தேன் காலேஜ். ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். ஈரோடு ஆர்ட்ஸில் படித்தோன்னே ஈரோட்லேயே அகாடமி இருந்துச்சு. 4 மணிக்கு அகாடமி போனால் 8 மணிக்கு அங்கேருந்து பஸ் ஏறி திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். யூஜி அப்படி போச்சு. பிஜி வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் ஜேகேகே நடராஜாவில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணதால அங்கிருந்து அப்படியே வந்ததா காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து லைப்ரரி போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஹெச்ஓடி மேம் எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஆஃப் டே லீவ் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் ஃப்ரீ ஹவர்ஸ் எல்லாம் நீ வீட்டுக்கு போய் படி, லைப்ரரி போய் படி அப்படின்னு சொல்லி ஹெச்ஓடி மேம் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அங்கே இருக்கிறதுல அவங்க சப்போர்ட் மூலியமா லைப்ரரி வந்துட்டு இருந்தேன். எம்காம்க்கு அப்புறம் அந்த 3 months என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்ப்ளீட்டாகவே லைப்ரரிக்கே போயிட்டேன். ஓகே. அந்த 3 மாசம் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸுமே படிப்பீங்களா? எந்த மாதிரி படிப்பீங்கன்னு சொல்லுங்க. வந்தோடனே சரி எனக்கு தமிழ் ஹரிபரியா இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் சிலபஸ் மாத்தினாங்க. புது சிலபஸ் என்னடா படிக்கிறது, எது படிக்கிறது எதுவுமே தெரியல. சரி தமிழ் ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுல தமிழ் படிக்கல. எனக்கு தமிழ் சுத்தமா வரவும் வராது. நான் தமிழ் படிச்சாலுமே வர வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் தமிழ்ல இன்வால்வ்மெண்ட் எடுத்து டெய்லி ஒரு 10 o'clock 8 o'clock லைப்ரரி போயிருவேன். 10 o'clock வரைக்கும் தமிழ் படிப்பேன். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டா ஜிஎஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பேன். ஜிஎஸும் மேக்ஸ் மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். மேக்ஸ் டெய்லியுமே பார்ப்பீங்க? எனக்கு நான் எடுத்த நோட்ஸே எனக்கு இருந்துச்சு. என்னுடைய நோட்ஸே வந்து நான் ரொம்ப ஸ்டார்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் நோட்ஸ். அந்த நோட்ஸே திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். நான் மேக்ஸ்க்கு வந்து வேற எதுவும் பெருசா நோட்ஸ் வந்து ட்ரை பண்ணல. ஓகே. ரீசனிங் எந்த மாதிரி படிக்கலாம்னு சொல்லுங்க. என்ன சார்? ரீசனிங்க்கு வந்து நான் கிளாஸ் தான் சார். டாப் ஐஎஸ் அகாடமியோட கோல்டு மேக்ஸ் கிளாஸ் வந்து அக்கா பக்கத்துல தமிழ் அக்கா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட ஷேர் பண்ணி மேக்ஸ் பார்த்ததால அந்த இதுல வந்து நல்லா படிச்சேன். மேக்ஸ் அந்த மாதிரி தான் கால்குலேட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண முடிஞ்சது என்னால. எல்லா டாபிக்ஸுமே பார்த்துருப்பீங்க? எல்லா டாபிக்ஸுமே பார்த்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. எல்லாரும் கம்பல்சரி மேக்ஸ் படிச்சுதான் ஆகணும். ரீசனிங் 10 டாபிக்ஸுமே பார்த்துதான் ஆகணும். அதனால மேக்ஸ் நல்லா படிச்சு. மேக்ஸுக்கு ப்ரீவைக்யூ பார்க்கறது முக்கியம் இல்லையா? அம்மா இந்த குரூப் 4ல கேட்ட மேக்ஸ் எல்லாம் ப்ரீவைக்யூக்கு தாண்டி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ப்ரீவைக்யூ மேக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. எல்லா டாபிக்ஸும் தொடாம போல, ஏதோ ஒரு டாபிக்ஸ் நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம். எந்த கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டின் இல்லை, எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அதை வச்சு ஓரளவுக்கு ஆன்சர் டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகே. இப்போ உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பத்தி சொல்லுவாங்க. ரிவிஷன் வந்து எனக்கு என்னன்னா டெய்லியுமே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் வீக்கெண்ட் ரிவிஷன் பண்ணாங்க. காலையில பாலிட்டி படிச்சேன்னா மறுபடியும் சாயந்தரமே ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் தான் எனக்கு நிறைய போச்சு. லாஸ்ட் 2 அட்டம்ப்ட்லையுமே நான் ரிவிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணதால நிறைய மிஸ்டேக் வந்துச்சு. ஸோ இந்த அட்டம்ப்ட் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி இப்பயும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் நான் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே போயிட்டேன். எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு எக்ஸாம் ஹால். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் தான் எக்ஸாம் ஹால் போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் ஹால் அங்கே போனதால சீக்கிரமா போனதால எனக்கு அங்கே ஃப்ரீயா இருந்துச்சு. ஃப்ரீயா இருந்துகிட்டே கொஞ்ச நேரம் அங்கேயே ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்ததால எனக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கிடைச்சிருச்சு. உள்ள ஹாலுக்குள்ளேயுமே எனக்கு பெருசா ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓஎம்ஆர் மட்டும்தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓஎம்ஆர் தான் எனக்கு ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃபை டிட்டர்மைன் பண்றதே அந்த ஓஎம்ஆர் தான். அதை வந்து கரெக்டாக பண்ணிடணும் மட்டும் மைண்ட்ல இருந்துச்சு. தமிழ் ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்லையா நீங்க எழுதும்போது? எப்படி அதை ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணீங்க? ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணனா எனக்கு ஒவ்வொரு கஷ்டமான கொஸ்டின்ஸை பார்க்குறப்பையும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியலன்னா அந்த ஹாலில் யாருக்குமே தெரியல, எனக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். தெரியலையா, ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். ஓவராலாக நான் ஃபர்ஸ்ட் தமிழ் தான் அடிச்சு பார்த்தேன். ஓவராலாக முடிக்கிறப்ப தமிழ் மட்டுமே ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தேன். ஒரு 60 கொஸ்டின்ஸ் பக்கம் எனக்கு தமிழ் தெரியல. சரி அதை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் நல்லா நான் படிச்சதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஜிஎஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போட்டேன். ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி ஜிஎஸ் மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் தமிழ் ஜாலியாக வந்து அடித்தேன். இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் வரும், இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் படிச்ச நோட்ஸை வச்சு இதுக்கு ஆன்சர் வரும்னு எனக்கு ஏன்னா சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணேன். நம்ம சோர்ந்து உட்காந்தோம்னா உட்காந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கஷ்டமான கொஸ்டினுக்கும் நமக்கு தெரியல யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணதால சீக்கிரமா தமிழ் ஓரளவுக்கு எனக்கு 78 தான் வந்துச்சு. அதுக்கு 76 78 தான் வந்துச்சு. அதுக்கு மேலே வரல தமிழ். ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கினது, போட்டோ எடுத்தது? காலுக்குள்ளேயே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா என் குடும்பத்துல நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றப்ப எனக்கு பயங்கர இதா இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போன போஸ்ட் வந்து திருப்பூர் பிடிஜே கேட்டேன். எனக்கு முன்னாடி இருந்த கேண்டிடேட் எடுத்ததால எனக்கு கள்ளக்குறிச்சி கிடைச்சது. மேபி கள்ளக்குறிச்சி நேட்டிவா இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைச்சு சரி கள்ளக்குறிச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி எடுத்துட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.